வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தளபதியோட கோட் படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோட் படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி தளபதியை வச்சு வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அரசியல் ரீதியாக போக போகிறனால இந்த கோட் படத்துக்கும் தளபதியோட அடுத்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ இந்த கோட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த எதிர்பார்ப்பை தாண்டி இந்த கோட் படம் இருந்துச்சா, 3 மணி நேரத்துக்கு இந்த படம் ஒருத்தா இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக இந்த படத்தோட ஸ்டோரியை நான் சொல்கிறேன். நம்ம தளபதி, பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடாக இருக்காங்க. இவங்களோட கேங்கை ஜெயராம் அவர் தான் லீடு பண்ணுறாரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் கென்யாவில் ஒரு தீவிரவாத கும்பல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் யுரேனியத்தை கடத்துறாங்க. அந்த கேங்கை நம்ம தளபதியோட கேங் தடுத்து பயங்கரமான சம்பவம் பண்ணி அந்த கேங்கை போட்டு தள்ளிட்டு அந்த யுரேனியத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட லைஃப்பில் பாதிப்பு ஏற்பட்டு நம்ம தளபதியோட லைஃபே புரட்டி போட்டுருது. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படிங்கிறதான் அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ஒரு சூப்பரான கமர்ஷியலான ஸ்டோரி தான் இந்த படத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த படத்தில் தளபதி, பிரசாந்த், பிரபுதேவா, மைக் மோகன், லைலா, ஸ்னேகா அப்படின்னு பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஆக்டிங்லாம் இந்த படத்தில் சூப்பராக இருக்கு. இந்த படத்தில் தளபதியோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னா, இந்த மனுஷன் இந்த வயசுல கூட இப்படி நடிக்கிறானே அப்படின்னு நம்ம அசந்து போகிற அளவுக்கு பயங்கரமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் தளபதியோட ஆக்டிங்கு, பாடி லாங்குவேஜ், காமெடி, ஸ்டண்ட்டு, ஹீரோயிசமு, வில்லனிசமு, ஆட்டிடியூடு, டான்ஸு எல்லாமே பக்காவாக பண்ணி இந்த படத்தில் தளபதி அல்டிமேட்டாக நடிச்சிருக்காரு. இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். அடுத்து மைக் மோகன் இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில் வராரு. இந்த படத்தில் மாசான ஸ்டைலிஷான வில்லனாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இவரோட ஆக்டிங் இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, பிரேம்ஜி, வைபவ், ஜெயராம், மீனாட்சி சௌத்ரி இவங்களோட ஆக்டிங் இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. பிரசாந்த், பிரபுதேவா இவங்க 2 பேருமே கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ணுற சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸ்பார்க் சாங்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. யோகி பாபு அவரும் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவரோட காமெடிலாம் பார்க்குறதுக்கு செம ஃபன்னாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் இந்த படத்தை பார்க்க போகும்போது யுவன் சங்கர் ராஜா அவர் மேலே எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் நான் இருந்தேன். இதனால் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆன சாங் எல்லாமே தேட்டரில் வைப் பண்ணி டான்ஸ் ஆடுற அளவுக்கு எந்த சாங்குமே இல்லைடா அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த படத்தில் பிஜிஎம்ல தெறிக்கி விட்டுட்டாரு. இந்த படம் மூலமாக யுவன் சங்கர் ராஜானா யார் அப்படின்னு யுவன் மறுபடியும் இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. முடியல சொல்லு, நான் போட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சில சீன்லாம் ஆலிட் லெவலில் இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. எனக்கு இந்த படத்திலே பிடிச்ச சீன் தான் நான் எதை சொல்லுவேன்னா, இந்த படத்தில் இன்ட்ரோல் சீனோ கிளைமேக்ஸ் சீன் தான் சொல்லுவேன். யாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு இன்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்தது. அதே அளவுக்கு கிளைமேக்ஸும் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த படத்தில் தளபதி அவர் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. 2 கேரக்டரையுமே காமிச்ச விதம் இந்த படத்தில் சூப்பராக இருந்தது. 2 கேரக்டரும் செம்ம மாசாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் தளபதி, இளைய தளபதி அந்த 2 கேரக்டரும் மீட் பண்ணுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கூஸ்பம்ஸாக இருந்தது தேட்டரில். அந்த டிஏஜிங் பண்ண இளைய தளபதி கேரக்டர் பண்ணுற ஆட்டிடியூடு, பாடி லாங்குவேஜு, டான்ஸு எல்லாமே பக்கா மாசாக இருந்தது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் வெங்கட் பிரபு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தளபதியோட படத்தில் இருந்தே சில ரெஃபரன்ஸ்லாம் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அஜித் அவரோட ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த படத்தில் சில பேர்லாம் கேமியோ பண்ணியிருக்காங்க. அவங்க வர சீன்லாம் சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு அவர் சூப்பராக அந்த படத்தை எழுதியிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டியூரேஷன் டைம் 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 மணி நேரமாக அப்போ படம் அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 3 மணி நேரத்துக்கு இந்த படத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி முடித்த விதம் இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த படத்தில் தளபதியோட ஆக்டிங்கும் பலமாக இருந்திருக்கு. எமோஷன் சீனு, காமெடி, விஎஃப்எக்ஸு, எடிட்டிங்கு, யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு இதெல்லாம் இந்த படத்தில் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. இதெல்லாமே தரமாக பண்ணிட்டாங்க. நெகட்டிவ் அப்படின்னு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடுற அளவுக்கு சாங் அவ்வளோக்கா பீட் இல்லை. அதை மட்டும் யுவன் சங்கர் ராஜா சொதப்பிட்டார் போல்.
அடுத்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங் சில சீன்லாம் சூப்பராக இருக்குது. சில சீனில் பார்க்கும்போது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த படம் சீரியஸாக சஸ்பென்ஸாக போயிட்டு இருக்க இடத்துல ஸ்பார்க் சாங் வருது. அந்த இடத்துல ஸ்பார்க் சாங்கே வச்சிருக்க கூடாது. இந்த படத்தில் இந்த சாங்கை வேற இடத்துல வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு இந்த படத்தில் இந்த சாங்கை திணிச்சு வச்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சில இடத்துல மட்டும் விஎஃப்எக்ஸ் தெரியுது, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். இதெல்லாம் எனக்கு இந்த படத்தில் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் எனக்கு குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த படம் ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு. ஆனால் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல. மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் இந்த கோட் படம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வாங்க. ஏன்னா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு கொலமாசாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கோட் படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.